ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நாட்டில் கல்வி முறையை உலகத்தரத்தில் கொண்டுவர பல்கலைக்கழகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் புதிய ரயில் வழித்தடங்களுக்கு ரயில்வே அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு பெட்ரோலிய எரிவாயு ஏற்றி வந்த ஷிவாலிக், நந்தாதேவி ஆகிய 2 கப்பல்களும் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொல்கத்தா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கல்வி முறையை உலகத் தரத்தில் கொண்டுவர பல்கலைக்கழகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளையோர்கள் மற்றும் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றார். அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து வளர்ச்சியடைந்தால் மட்டுமே நாடு முன்னேற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். ஹிமாச்சல பிரதேச மக்கள் அதிக அளவில் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி அமைத்தால் 2 ஆண்டுகளில் போதைப்பொருள் புழக்கம் இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் மோகா மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில சட்டப்பேரவையில் மத மாற்றத்தை தடை செய்வதற்கான மசோதா கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது நடைபெற்று வரும் ஆம் ஆத்மி ஆட்சியில் மாநிலத்தில் குற்றங்கள், ஊழல் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். மத மாற்றமும் அதிக அளவில் நடைபெறுவதாக கூறிய அவர், விவசாயிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாகி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி அரசு அமைவதற்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர், பிரச்சினைகளிலிருந்து விடுபட பிஜேபி அரசு அமைவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். பஞ்சாப் மாநிலம் மீண்டும் மறுமலர்ச்சி பெறும் வகையில் பிஜேபி ஆட்சி மலரும் என்றும், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் சிறப்பான திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். சீக்கிய மதத்திற்கு உரிய அங்கீகாரம் அளித்து மதகுருக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு புதிய ரயில் வழித்தடங்கள் அமைப்பது குறித்து தாம் வலியுறுத்தியதை அடுத்து ரயில்வே அமைச்சர் அதற்கான ஒப்புதலை வழங்கியிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தமக்கு எழுதிய கடிதத்தில் பல்வேறு ரயில் வழித்தடங்கள் அமைப்பதற்கான சர்வே நடத்த அனுமதி வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். சென்னை அரக்கோணம், அரக்கோணம் ரேணிகுண்டா, சென்னை கூடூர் இடையே 5வது மற்றும் 6வது ரயில் தடங்கள் அமைப்பதற்கான சர்வேக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் விழுப்புரம், திருச்சி, நாகர்கோவில் இடையே 3வது மற்றும் 4வது ரயில்வே வழித்தடம், பாலக்காடு, பொள்ளாச்சி, போத்தனூர் இரட்டை ரயில் பாதை, திருச்சி, காரைக்குடி, மானாமதுரை, மதுரை இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கான சர்வேக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் பல நலத்திட்டங்களை அண்மையில் அறிவித்துள்ளதாகவும் கூறினார். அதில் இன்றைக்கு விமான நிலையங்களுடைய மேம்பாடு, ஹைவேக்களினுடைய மேம்பாடு, 1ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நமக்கு கொடுத்தார்கள். நேற்றைக்கு 2 நாளுக்கு முன்னாடி திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட 5600 கோடி ரூபாய்க்கான நிதி உதவி, வளர்ச்சி திட்டங்களை நமக்கு கொடுத்தார்கள். இப்படி வளர்ச்சி திட்டங்கள் ஒரு பக்கம் பார்க்குறோம். விமான நிலையங்கள், ரயில்வேக்கள், வந்தே பாரத் ரயில், சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில்கள், மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத் ரயில். இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் கிட்டத்தட்ட 12 ரயில்வேக்கள் இருக்கிறது ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு நம்மளுடைய பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள்.
தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பெட்ரோல் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தில் பெட்ரோல் பங்குகளிலிருந்து பெட்ரோலை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வாங்கி சென்றது தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த பெட்ரோல் பங்கை மூட உத்தரவிட்டுள்ளதோடு போதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நுகர்வோர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் தனி கண்டெய்னர்களில் வாங்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விற்கும் போது பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு ஏற்ப விநியோகம் செய்ய வேண்டும் என்று பெட்ரோல் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் நுகர்வோர்களின் தேவைக்கேற்ப சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்ய உறுதிபூண்டிருப்பதாக பாரத் பெட்ரோலியம் தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோர்களுக்கு தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நேற்று நாடு முழுவதும் 15 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்ததாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் உடனடியாக கிடைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. இது தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவை இணையதளம் மூலம் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு பெட்ரோலிய எரிவாயு ஏற்றி வந்த ஷிவாலிக், நந்தாதேவி ஆகிய 2 கப்பல்களும் இன்று காலை பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துவிட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சக சிறப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சின்ஹா, இந்த கப்பல்கள் மூலம் 92,700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த கப்பல்கள் வரும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முந்த்ரா மற்றும் காண்ட்லா துறைமுகங்கள் வந்து சேரும் என்றும் திரு ராஜேஷ்குமார் சின்ஹா கூறினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 22வது தவணைத் தொகை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர். பிரதம மந்திரியோட கிசான் சம்மன் திட்டத்தின் மூலமா பாரத பிரதமர் அவர்கள் வருஷத்துக்கு 6,000 ரூபாய் நிதி விவசாயிகளுக்கு கௌரவ தொகையா வழங்கிட்டு இருக்காரு. அது 22வது தவணையா நேற்று மார்ச் 13ஆம் தேதி 2,000 ரூபாய் வழங்கி இருக்கிறாங்க. இந்த 22வது தவணையா வழங்கினது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய 1,40,40,000 விவசாயிகள் பயன்பெறாங்க. இந்த 1,40,40,000 விவசாயிகளும் நேற்று அக்கௌண்ட்ல பணம் போய் சேர்ந்து போச்சு. இது இந்த இடுபொருள் வாங்குறதுக்கு, மருந்து வாங்குறதுக்கு, விதை விதைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கு. இந்த கோடை காலன்றதுனால பணத்தை வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிசான் சம்மன் திட்டம் மூலியமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற 1,40,40,000 விவசாயிகள் இந்த 2,000 ரூபாய் திட்டத்துல வாங்கி பயன்பெற்றிருக்காங்க. இந்த 2,000 ரூபாய் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. இந்த 2,000 ரூபாய் வச்சு எங்க வாழ்க்கை தேர்த்துவதற்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுக்கும் பயன்படுது. இந்த திட்டத்தை அறிவிச்ச பிரதமர் மோடிக்கு திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்திய கடற்படையின் INS திரிகன் போர்க்கப்பல் மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தின அணிவகுப்பில் பங்கேற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மொரீஷியஸின் போர்ட் லூயி துறைமுகத்திற்கு சென்ற இந்த போர்க்கப்பல் அந்நாட்டு தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றதாக தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை வீரர்களும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் மகாசாகர் திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படை போர்க்கப்பல் அந்நாட்டு தேசிய தின விழாவில் பங்கேற்றதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் லாத்தேகர் மாவட்டத்தில் தீவிரமாக தேடப்பட்டு வந்த 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். தீவிரவாத தாக்குதல்களை முன்னின்று நடத்தி வந்த இந்த நக்சலைட்டுகளிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கிகள், குண்டுகள் மற்றும் 1,60,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். லாத்தேகர் மாவட்ட வனப்பகுதிகளில் நக்சலைட்டுகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 4-6, 5-7 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சித்தார்த் ராவத்தை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கல்வி முறையை உலகத்தரத்தில் கொண்டுவர பல்கலைக்கழகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் புதிய ரயில் வழித்தடங்களுக்கு ரயில்வே அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு பெட்ரோலிய எரிவாயு ஏற்றி வந்த ஷிவாலிக், நந்தாதேவி ஆகிய 2 கப்பல்களும் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொல்கத்தா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.